கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார். உங்களுக்கு அரசியல் ரொம்ப பிடிக்குமாமே, அதனால அரசியல் உதாரணம் சொல்றேன். சொன்னார்கள் முசலி பிரதேசத்துக்கு அரசியல் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று. அதனால அரசியலில் மதிமயங்கி இருக்காதீங்க. கோட்டாபய ராஜபக்ச யார்? அவர் ஜனாதிபதியானார். டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர் தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கிற அவருடைய பேரை கேட்டா கோட்டாபய ராஜபக்ச நடுங்குவார்கள். அப்படிப்பட்டவர், யுத்தத்தை வென்றவர், அதார் இதா என்று சொன்னார்கள். அவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் நின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 3/2 அவருக்கு கையில கொடுத்தான். பாராளுமன்றத்தில் எழும்பினால் 3/2 பெரும்பான்மையோடு அவர் வெற்றி கொண்டார். எல்லாத்தையும் கொடுத்தான். இந்த நாட்டிலே இந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு தலைவரை நான் பார்க்கவில்லை. அரசியல் சாசனத்தில் எந்த திருத்தத்தை செஞ்சா ஜேஆர் ஒரு அரசியல் சாசனம் எழுதினார். ஜேஆர் உடைய அரசியல் சாசனத்தை முடிச்சிட்டு சொன்னார், கான்ஸ்டிடியூஷனை ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது, பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது, மற்ற அம்புட்டையும் செய்யலாம். அவருக்கே தெரியல சில விஷயம் செய்யலான்னு. பின்னாடி வந்த கோட்டாபேக்கு வழங்கிச்சு, ஜேஆர் உங்க கான்ஸ்டிடியூஷன்ல இதையும் சேர்த்தாதான் இன்னும் கொஞ்சம் பலம் வரும் என்று 20th அமெண்ட்மெண்ட் 20ஆம் திருத்தத்தை போட்டார். 20ஆம் திருத்தத்தை எழுதி எந்த அளவுக்கு பலம், ஜனாதிபதியால் மினிஸ்டர் வர முன்னாடி ரெசிக்னேஷன் அனுப்பலாம், வீட்டுக்கு போயிடலாம், இன்னைக்கு வராது ஆபீஸுக்கு. அவ்வளவு பலம். ராத்திரி ஒரு கெசட், காலையில் ஒரு கெசட், என்ன அழைப்பிக்கணும் என்ன முடிக்கணும் நாடை தீர்மானிக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட பலம், அப்படிப்பட்ட பலம். இந்த நாட்டுடைய அந்த சேர் எதையும் தீர்மானிக்கலாம் என்று நினைக்கிற பலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சத்துக்கு எடுத்து காட்டினார். ஏன் தெரியுமா? அவன் மாலிக்குல் முல்க் என்று முஸ்லிம்கள் சொல்லணுமே. தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்களிடமிருந்து பிடுங்குவான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை கேவலப்படுத்துவான். என்னாச்சு? கொடுத்தான், அம்புட்டையும் கொடுத்தான். இதுக்கு மேல ஒரு பலம் வருமா? நானா பிரதமர், தம்பி ஜனாதிபதி, இன்னொரு சகோதரர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரூமுக்குள்ள உட்கார்ந்து டீ குடிச்சிட்டே நாட்டில் நாளைக்கு என்ன பண்ணலாம்னு தீர்மானிக்கிறார். அவ்வளவு பவர். கேபினட் கூட தேவையில்லை, அவ்வளவு பவரும் கையில. நாட்டுடைய முப்படைகளும் அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். நாட்டுடைய ஃபைனான்ஸ், இந்த ஹசானாவில் என்ன பண்றது, எவ்வளவு சல்லி அடிக்கிறது, அடிக்கலாம், என்ன பண்றது, அச்சடிக்கிறது பத்தி சொல்றேன், என்ன பண்றது, இவ்வளவு பவரும் கையில வச்சிருந்தான். ஸ்ரீலங்கா வரலாறுல மக்களால் துரத்தப்பட்ட ஒரு ஜனாதிபதியை நான் கண்ணால் பார்த்ததே இல்லை. இறந்து போனவர்களை பார்த்திருக்கிறேன், தோற்கடிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கிறேன், பதவியில் இருந்து செத்து போனவர்களை கண்டிருக்கிறேன். ஆனால் சின்னவர்களிருந்து பெரியவர் வரைக்கும் களத்தில் இறங்கி போடா வீட்டுக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு ரோட்டில் இறங்கினார்கள். 2 வருடங்கள் 2.5 வருடங்கள் ஆகல. இலங்கையில் ஆக பெரும் பலம் வாய்ந்த ஜனாதிபதி தன் சேரை விட்டு போவாரா? இதைவிட பலம், தான் ஆட்சி அமைத்தது இதைவிட பலத்தை அந்த திருத்தத்தை செய்ய மைத்திரிபால சிறிசேன முன்னாடி வந்து அவர் ஒரு திருத்தத்தை கொஞ்சம் பேக் எடுத்தார். இவங்க திரும்ப வந்து இல்லப்பா அந்த திருத்தத்தை போட்டு எங்களுக்கு பவர் வேணும் என்றார். பவர் வேணும் என்றார்கள். பவர் எல்லாம் கிடைச்சிட்டு பாராளுமன்றத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்? பாராளுமன்ற வரலாறிலே ஆக பலகீனமான ஒருவராக நம்ம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவர் யாரு? 10-12 மாதமாக இந்த சீட்டுக்கு நானா வேற எவரா டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்குது. போனஸ் சீட். வரலாறுல பலம் வாய்ந்த கட்சி பலகீனமான நிலைமைக்கு ஆளாகி யாருமே இல்லாம போனஸ் பிச்சர் போ அப்படின்னு ஒன்றை போட்டு அந்த ஒன்றுக்கு நானா நீயா. இந்த கேவலமான அரசியல் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன், அப்பயாவது உங்களுக்கு புரியும் என்பதற்கு சொல்கிறேன். அந்த பலகீனமானவர் போய் சேர்ல உட்கார்ந்தா எழும்பினா அங்கால கை தூக்க யாரும் இல்ல, இங்கால கை தூக்க யாரும் இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒன்றை விரும்பினான். ஃபிரௌனுக்கு சொன்னான், சூரா கஸஸை எடுத்து பாருங்க. வனுரீது, நாங்கள் விரும்பினோம். எதை விரும்பினோம் தெரியுமா? அடிமைகளை கொண்டு வந்து இந்த மாளிகைகளை கொடுக்கிறதுக்கு. வகுனூன் வ ஜன்னாத் வ உயூன். நீங்க அவங்களை அடிமையாக்கி, அந்த கிபத்திகளை, அந்த பனு இஸ்ரேல்களை அடிமையாக்கி நீங்க பெரிய ஆட்களா நிக்கிறீங்க. அவங்கள அடிமை, அவங்கள கூப்பிடுறீங்க, ஆம்பளைய சாவடிச்சு போடுறீங்க, கூட்டம் கூட்டமா பிரிச்சு வைக்கிறீங்க. எல்லாம் சொல்றான். ஏன்னா ஒன்று சேர்ந்தா பலம் கூட. நீ வேற நீ வேற நீ வேற சண்டையை உண்டாக்குறீங்க, அரசியல் பண்றீங்களா? அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன் பிளான் பண்றான், நீங்க அவனோட சேர்ந்துட கூடாது, நீ வேற நீ வேற பிரிச்சு வச்சு செய்யறியா? நாங்கள் விரும்பினோம் இவங்களை கொண்டு போய் கடல்ல வீசிட்டு
அவங்களை கொண்டு போய் இதை கொடுக்க. இந்த ஜன்னாத்துகளை, உயூன்களை, நீரூற்றுகளை, தோட்டங்களுக்கு இந்த அடிமைகள் கையில கொடுக்க நினைச்சோம். நாங்க என்ன செஞ்சோம்? ஃபிரௌனை தூக்கி எறிஞ்சோம் என்கிறான், கடல்ல தூக்கி வீசினோம். எங்கடா அவன் சங்கம், எங்கடா அவன் வெள்ளி, எங்க அவன் பட போச்சு? இதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க சாண பெரிய அறிவாளி, நம்ம நாட்டு ஜனாதிபதி, கிரிமினல் புத்தி, நரி புத்தியா, ஒரு புத்தியும் இல்லை. புத்தி இருந்தா அந்த கட்சி அப்படி போகாது. நான் அரசியல் இவனுக்கு நான் சப்போர்ட் இல்லை, அதனால் சொல்லுகிறேன். அல்லாஹ் எங்க முஸ்லிம்கள் அதை பேசுறதுன்னு கேட்டு இருக்கலாமா? புத்தி இருந்தா அவங்களே ஜனாதிபதி ஆகுமா? ஒண்ணுமே இல்லாம நிக்கிற நேரம் இறைவன் தலைகளை மாத்த நினைத்தார், வந்து முடிந்தான். இதுக்கு முன்னாடி ரணில் விக்ரமசிங்க யாரும் பயமே இல்லை. கோட்டாபேண்டா பயம், கோட்டாபேக்கு கோல்ட் ஃபேஸ் ஒன்னும் செய்ய முடியாம போச்சு. வந்து உட்கார்ந்து கோல்ட் ஃபேஸ் உள்ள ஆர்ப்பாட்டக்காரர்களை அனுப்பினார். நாட்டில் அடுத்த நாள் பெட்ரோல் வருகிறது, எல்லாம் வருகிறது. அவர் செய்ததல்ல, இறைவன் ஒருவருக்கு ஆட்சியை கொடுக்க விரும்பினான். அந்த ஆட்சி மாற்றம் நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொருவருக்கு கொடுக்கலாம், அது அல்லாஹ்வுடைய விருப்பம். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இதுதான் அரசியல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது மாலிக்குல் முல்க், அவன் கையிலே ஆட்சி இருக்கிறது. நாங்க பிளான் போட்டு, நாங்க கோடு போட்டு, நாங்க கீர்த்தி எதையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமூகம் மிக கவலையோடு இருந்தது. இல்லாத குற்றச்சாட்டை போட்டார்கள். ஒரு யாரோ 4 கயவர்கள் செய்த வேலையால் 4 குண்டு வைத்தார்கள். முஸ்லிம் சமூகமா வைத்தது? முஸ்லிம் சமூகமா? 4 பேர் செய்தால் நாங்க காரணமா? முழு சமூகத்தையும் கேவலப்படுத்தினார்கள். அவர்கள் வாயினால் சொல்கிறார்கள், டாக்டர் ஷாஃபி பாவம் என்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே வத கொத்து, வத பேத் என்றார்களே, பொய் என்றார்கள், ஏசுகிறார்கள். நாம் கை கட்டி பார்க்கிறோம். எங்களை எல்லாம் திட்டி தீர்த்தார்கள். மீடியாக்கள் எங்களை வைத்து நடத்திய பாடங்கள் எல்லாம் பார்த்தோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ரப்பை நம்பி போங்க. அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, வேற யாரும் உங்களை காப்பாற்றவில்லை. காப்பாற்றுவதற்கு யாருக்கும் பலமில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை காப்பாற்றிக் கொள்ளவே அவர்களுக்கு பலமில்லாத நேரம் உங்களை காப்பாற்றவா இல்லை. ரப்புடைய திட்டத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய